இம்மார்ட்டல் ரூலரான கல்கிக்கு ஒரு பிரபல நடிகையுடன் திருமணம் நடக்கும். நான் இதை அறம்பாடி சித்தர் பாடல்கள் மற்றும் எனக்கு தெரிந்த தகவல்கள் மூலமாக மட்டுமே கூறுகிறேன். அறம்பாடி சித்தர் தன்னுடைய ஒரு பாடலில் அதை பற்றி எழுதியுள்ளார். கல்கிக்கே விதித்த கமலமதை கைப்பற்றும் கயவர்கள் கைக்கும் மாறி. காலம் கடந்து கல்கியின் காலடிக்கே கதியின்றே வந்து வீழும். அது வங்கத்து வலையுள் வீழ்ந்து வாழ்வையே பங்கமாக்கி. பங்கைய புனிதம் கெட்டு பணிவுடன் வந்து சேரும். அதன் அவலத்தை அருள்வாக்காய் அழுது தந்தேன். அகிலம் ஆண்டிடும் அவன் அறிவுக்கு ஏற்ற குமுதமே அதுதான். அறம்பாடி சித்தர் இந்த பாடலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான நடிகையை பற்றி மறைமுகமாக எழுதியுள்ளார். அந்த நடிகை பிரபலமான ஒரு தெலுங்கு நடிகர் ஒருவரிடம் இருந்து விவாகரத்து பெற்றிருப்பார். அதையே அவர் வங்கத்து வலையுள் வீழ்ந்து என்று புதிரான முறையில் எழுதியுள்ளார். அடுத்ததாக கயவர்கள் கைக்கும் மாறி என்று அந்த நடிகை இன்னொரு நபரை திருமணம் செய்வதை பற்றி எழுதியுள்ளார். இந்த நடிகையை பற்றி பலருக்கு தெரிந்திருக்கலாம். இந்த நடிகை இப்போது தனது இரண்டாவது கணவருடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நடிகைக்கும் இம்மார்ட்டல் ரூலரான கல்கிக்கும் தான் எதிர்காலத்தில் திருமணம் நடக்கும். எதிர்காலத்தில் அந்த நடிகையின் இரண்டாவது திருமண வாழ்க்கையும் தோல்வியில் முடியும். கடைசியாக அந்த நடிகை இம்மார்ட்டல் ரூலரான கல்கியை திருமணம் செய்து கொள்வார். இதைத்தான் அறம்பாடி சித்தர் தன்னுடைய பாடலில் புதிரான முறையில் கூறியுள்ளார். வேறு சில பாடல்களிலும் கலைத்துறையில் இருந்து கல்கிக்கு எதிரிகள் வருவார்கள் என்றும் எழுதியுள்ளார். அறம்பாடி சித்தரின் இந்த புதிரான பாடல்கள் அனைத்தும் அந்த பிரபலமான நடிகைக்கும் கல்கிக்கும் நடக்கும் திருமணம் பற்றியே கூறுகின்றன. அடுத்ததாக கல்கியின் இரண்டாவது திருமணம். அவர் போரின் மூலமாக உலகை ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவார். போரில் வெற்றி பெற்று உலகத்தின் தலைவனாக மாறிய பிறகு எதிர்காலத்தில் ரஷ்யாவின் பெண் தலைவியாக இருக்கும் ஒருவரை திருமணம் செய்வார். அதைத்தான் நாஸ்டர்டாமஸ் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் செலின் திருமண ஒப்பந்தத்தின் கீழ் மகத்தான செயல் என்று எழுதியுள்ளார். எனவே இம்மார்ட்டல் ரூலரான கல்கிக்கு மொத்தம் 2 மனைவிகள்.